டெல்லியில் 1189 கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட பிரதமர் அலுவலகம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். புதிய அலுவலகத்தில் 4 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்ட பிரதமர் மோடி. விபத்தில் சிக்கியோருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்க பிரதமர் மோடி உத்தரவு. மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைப்பு. ஏப்ரல் வரையிலான முன்பணமாக 3000 ரூபாயும் கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமில்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி. மத்திய அரசு மற்றும் அதிமுக மீது முதல்வர் மு.க. ஸ்டாலின் மறைமுகமாக குற்றச்சாட்டு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. தோல்வி பயத்தால் தான் மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் கே. பழனிசாமி விமர்சனம். இப்போது மட்டும் முதல்வருக்கு கோடைகாலம் கண்ணுக்கு தெரிகிறதா என்றும் கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். தேர்தல் நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 5000 ரூபாய் அறிவிப்பின் மூலம் பழனிசாமியின் வாயை முதல்வர் அடைத்துவிட்டதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். மகளிர் உரிமை தொகையை விமர்சிக்க பாஜகவுக்கு தகுதியில்லை என்றும் பேட்டி. நான் 2000 தரப்போகிறேன் என்று வாய் சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயை இன்றைக்கு தைத்து விட்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மகளிர் உரிமை தொகையை முடக்கி வைக்க பாஜக அதிமுக சதி செய்கிறது. மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வரவு வைத்தது தொடர்பாக தவிக தலைவர் விஜய் விமர்சனம். புதிதாக கோடைகால சிறப்பு தொகை 2000 ரூபாய் என திடீரென அறிவித்தது எப்படி என கேள்வி. தாய்நாடான தமிழ்நாடுதான் என் வீடு, 8 கோடி பேரும் என் சொந்தம், வீட்டை விட்டு வெளியே வா என்பவர்களுக்கு தவிக தலைவர் விஜய் பதிலடி. விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் பனையூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருப்பதாக விஜய் விமர்சனம்.
திமுகவின் ஆட்சியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் சாடல். சட்டம் ஒழுங்கல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சிக்காதது குறித்து விஜய் பதில். மக்களால் பலமுறை நிராகரிக்கப்பட்டவர்கள் பற்றி பேச தேவையில்லை என விளக்கம். விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு? இல்ல நான் கேக்குறேன், இது யாருக்கான எலெக்ஷன்? எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு டார்க்னஸ்குள்ள எதுக்கு கல்லெறியணும்? மக்களை விரும்புற விஜய் வேணுமா, இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. தமிழகத்திற்கு டிஜிபி எங்கே? முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு விஜய் கேள்வி. சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார். எங்க சார் போனார் அவரு? எங்க அவரு? விக்கிரவாண்டியில் வீசிய குண்டு தற்போது அனைத்து கட்சிகளிலும் எதிரொலிக்கிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என பேசியதை சுட்டிக்காட்டிய விஜய். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கரூர் பரப்புரைக்கு பின் 72 நாட்கள் வீட்டை விட்டு விஜய் வெளியே வரவில்லை என எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒரு பிரச்சனையை சந்திக்கும் திறன் கூட விஜய்க்கு இல்லை என்றும் காட்டும். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க? ஒரு தலைவரான கேட்கத்தான் செய்வாங்க. ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. சேலத்தில் செய்தியாளர்களின் வாகனத்தின் மீது ஏறி தவேகவினர் தாக்கம் வென்றதாக குற்றச்சாட்டு. இருதரப்பு மோதலில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 22 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகம் முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 9801 பேருக்கு பணி ஆணை வழங்கினார் முதல்வர் மு க ஸ்டாலின். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் 3 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட குடியிருப்புகள் திறப்பு. கல்வி முதல் நிர்வாகம் வரை அனைவருக்கும் சம வாய்ப்புடன் முன்னேறும் வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து. நெல்லை பாளையங்கோட்டையில் எழுத்தாளர் தோ பரமசிவன் பெயரில் சாலை திறப்பு. பெயர் பலகையை திறந்து வைத்தார் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன். நெல்லை, தேனி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.